ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு வந்து ஐஎக்ஸ் ஏன் 26% மேல டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னும் கூட ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன் ஆயிருக்கு அப்படின்னா, பவர் மார்க்கெட் கப்ளிங் வந்து பண்றாங்க. இது யார் பண்றா அப்படின்னா, சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் அப்படி இவங்க தான் வந்து பண்றாங்க. எதனால அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோனோபாலி வந்து பார்த்தீங்கன்னா, பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து தனித்துவமா வந்து டாமினேட் பண்ணி இருந்தது. இப்ப இந்த கப்ளிங் வந்து கொண்டு வர்றதுனால என்ன அப்படின்னா, ஐஎக்ஸ்க்கு பெரிய நஷ்டம் வந்து ஏற்படும். ஃபர்ஸ்ட்டு இந்த மார்க்கெட் கப்ளிங் என்ன அப்படின்னா, பல இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில ரேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அதில வந்து காமனான கரெக்டான ரேட் என்னவோ, அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பவர வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு, அதாவது எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ, இதனால என்ன அப்படின்னா, ஐஎக்ஸ் இதுக்கு முன்னாடி தனித்துவமா முடிவு வந்து எடுத்துக்கும். இப்ப வந்து அதால அப்படி வந்து எடுக்க முடியாது. ஏன்னா, அங்க வந்து கப்ளிங் பண்றதுனால 10 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பை, செல் இருக்கு அப்படின்னா, அதுக்கான காமனான பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டு கொண்டு வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பெரிய நஷ்டம் வந்து இருக்கும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஐஎக்ஸ் 26% மேல வந்து டவுன் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்லயும் சொல்லியிருந்தோம், மத்த சேனல்லயும் ஐஎக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா, இந்த மார்க்கெட் கப்ளிங்கிறது 1 இயர் மேலேயே வந்து பேசிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச்.